நாமே மலேசியாவுக்கு நேர்ல போய் அட்ரஸ கண்டுபிடிச்சு பார்த்து பேசக்கூடாது? எதுக்கு பார்வதி? நம்ம யாருமே வேணாம்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணி மலேசியா வரைக்கும் போகணும்? இல்ல அர்ஜுன், நான் அவளை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஏன்? நீ என்ன சொல்ல வர பார்வதி? இங்க பாரு, நான் ஓப்பனா கேக்குறேன். காவியா எங்க போனான்னு உனக்கு தெரியுமா இல்லையா? அவ உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? சொல்லல பார்வதி. நீ ஏன் என்ன சந்தேகப்படுற? அர்ஜுன், போய் சொல்லாத. நான் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல. நான் என் புருஷனை கண்மூடித்தனமா நம்பினேன். அதுக்காக அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி நான் முட்டாளாக்க ட்ரை பண்ணாத. ஆனா உங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அதை நீங்க என்கிட்ட மறைக்கிறீங்க. அத மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன். இல்ல பார்வதி, என்ன சொல்ற நீ? அர்ஜுன், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. என்ன இதுக்கு மேலயும் ஏமாத்த நினைக்காத. அப்படி என்ன தப்பு பண்ண? மன்னிப்பு கேட்டு அழற அளவுக்கு அப்படி உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சு? இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சொல்லுடா. என் உலகமே நீ மட்டும் தான். நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லன்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உன்னை கடவுள் மாதிரி நம்பினேன். என்னை இப்படி ஏமாத்திட்டியே. என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டியேடா. ஏன்டா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா என் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்த? பார்வதி, என்ன மன்னிச்சிடு பார்வதி. தெரியாமலா? புடிச்சிருந்தா பொண்டாட்டிக்கும் இன்னொரு பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியாதா? நீ சொல்ற நியாயத்தெல்லாம் யாரா ஏத்துப்பா? வேற ஒருத்தி. இனி நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். இத்தனை வருஷம் உன் கூட சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கைய அர்த்தம் இல்லாம பண்ணிட்டல. உன் கூட சேர்ந்து வாழ்ந்ததே நான் அசிங்கமா நினைக்க. நல்லவன்னு நம்பினா என்ன தண்டனை கிடைக்குமோ அது எனக்கு கிடைச்சிச்சு. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நீயே இல்ல ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை? பார்வதி ப்ளீஸ் 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 பார்வதி, போகாத பார்வதி. நான் செஞ்சது தப்புதான். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா என்னை விட்டுட்டு மட்டும் போக.